சாய்ராம். சாயப்பா விட்டு செல்ல குழந்தைகளுக்கு அன்பான வணக்கங்கள். என் தங்க பிள்ளையே, சாயப்பா என் வாழ்வில் எல்லாம் அதிர்ஷ்டம் என்ற ஒன்று உண்டா என்று என்னிடம் நீ பலமுறை கேட்டுள்ளாய். நினைவிருக்கிறதா? இப்போது உன் வாழ்வில் நீ கேட்ட அந்த அதிர்ஷ்ட காற்று வீசப்போகும் நேரம். உன் வாழ்வில் முன்னேற்றத்தின் அறிகுறியாக சில அதிர்ஷ்டம் தரும் நிகழ்வுகள் நடப்பதை கண்கூடாக காண்பாய். அதன் பிறகு உன் வாழ்வில் உனக்கு அடுத்தடுத்து மேன்மை உண்டாவதையும் நீ கண்கூடாக காண்பாய். அதிர்ஷ்டத்துடன் வெற்றியும் சேர்ந்து உன் வாழ்வில் பல முன்னேற்றங்கள் தொடர்ந்து வரப்போகிறது. என் செல்வமே, நீ செய்த நல்ல செயல்களை யார் மறந்தாலும் உன் சாயப்பா நான் மறக்கப் போவது இல்லை. என் பிள்ளையே, நீ தொடர்ந்து நல்ல செயல்களை செய்து எப்போதும் என் பிள்ளையாய் இருப்பாய். இந்த பிறவியில் உன் கடமைகளை நீ ஞாபகம் வைத்துக்கொண்டு சரியாக செய்கிறாய். இப்படியே தொடர்ந்து செய்து வா, என் அன்பை மென்மேலும் நீ பெறுவாய் என்று உன் சாயப்பாவிடம் நீ ஒன்றை சொல்ல தவித்து கொண்டிருக்கிறாய். சரிதானே என் தங்கமே? சாயப்பா உங்களுக்கு இன்று விளக்கு ஏற்றவில்லை, உங்களுக்கு என்னால் பூஜையும் செய்ய முடியவில்லை என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். பரவாயில்லை என் செல்வமே, புலம்பாதே. நீ ஒன்றும் தவறு செய்யவில்லை. உன்னால் முடியாத காரணத்தினால்தான் நீ அதை செய்யவில்லை. காலத்தின் செயலுக்கு நீ உன்னை பொறுப்பேற்றுக் கொள்ளாதே. நான் எப்பவும் உன்னுடன் தான் இருப்பேன். அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீ வருத்தப்பட வேண்டாம். உன் அனைத்து விஷயங்களையும் நான் அறிவேன். என் அன்பு குழந்தையே, ஏமாந்து விட்டேன் இந்த வாழ்க்கையில் என்று நீ தலை குனியாதே. எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று நீ மகிழ்ச்சி கொள். தலை நிமிர்ந்து நில். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை. எப்போதும் உன்னோடுதான் நான் இருக்கிறேனே, அது போதாதா என் தங்கமே? இது நாள் வரை நான் தேடியது இனி கிடைக்காது என்று நீயே முடிவெடுத்து வாடுவது ஏனோ என் பிள்ளையே? இனி நீ தேடினாலும் கிடைக்காது என்று நினைத்த ஒன்று உன்னை தேடி வரும். அந்த நாளும் வெகு தூரத்தில் இல்லை. உனக்காக எழுதப்பட்ட அந்த ஒன்று எப்படி உனக்கு கிடைக்காமல் போகும்? நீயே தேடுவதை நிறுத்தினாலும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்வமே. உன் பாதையில் குறுக்கிட்ட தடைகளை எல்லாம் நான் களைந்து விட்டேன். நீ எத்தனை அன்பாக என் மீது பக்தி கொண்டு என்னை வணங்குகிறாய். என்னை எந்த அளவுக்கு நீ நம்பி ஒவ்வொரு காரியமும் செய்கின்றாய், அனைத்தையும் உன் சாயப்பா அறிவேன். உன் அன்பையும் பக்தியையும் அளக்க வல்லவன் உன் சாயப்பா மட்டுமே. உனக்காகவும் நீ யாருக்காக வணங்குகிறாயோ அவர்களுக்கும் நன்மைகளே நடக்கும். உன் நம்பிக்கை ஜெயிக்கும். அந்த நாளையும் நீ காணத்தான் போகிறாய். கன்றை தேடி வரும் தாயைப் போல இந்த சாய் என் பிள்ளையை தேடி வந்தேன். உன் மனம் பாரத்தை யாரிடம் சொல்வோம் என்று இருக்கிறாய். இந்த சாயப்பாவிடம் இறக்கி வை. நீ பயப்படும் அளவுக்கு தவறாக எதுவும் நடக்காது. உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே நிலவும். இதுவரை தூக்கமில்லாமல் எதையோ சிந்தித்து கொண்டு அதிகாலையில் அதிக மன அழுத்தத்துடன் கண்விழித்து மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை வாழும் உனக்கு இன்றிலிருந்து விடிவு காலம் பிறக்க வைக்கப் போகிறேன் உன் சாயப்பா. என் பிள்ளையே, உன் சாயப்பாவின் அருளால் உன் வாழ்க்கை உனக்கு பிடித்த வண்ணம் மாறும். இனி மாற்றுவேன். உன் சாயப்பாவின் வேலையை இனி மிக விரைவில் துரிதப்படுத்துவேன். நீ எதற்கும் கவலைப்படாதே. உன் சாயப்பா எப்போதும் முன்னிலை இருந்து அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.